தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு, உன் திட்டங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ நினைப்பதை விட மேலான வெற்றியை தருவேன். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் திட்டமிடுகிறோம், ஆனால் அவை தோல்வியில் முடிகின்றன. காரணம், நாம் நம் சுய புத்தியை சார்ந்து செயல்படுவதுதான். ஆனால் எப்போது நாம் நம்முடைய செயல்களை தேவனிடம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போது அந்த செயல்கள் வெற்றியடைகின்றன. ஒப்புவி என்ற சொல்லுக்கு ஒரு பாரத்தை நம்மால் சுமக்க முடியாத போது அதை நம்மை விட பலசாலியான ஒருவரிடம் கொடுத்து விடுவது என்று அர்த்தம். உங்கள் எதிர்காலம், தொழில், குடும்பம் என்ற பாரத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் அதை சுமந்து கொள்வார். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அவர் உங்கள் சிந்தனைகளை ஆசீர்வதித்து சரியான பாதையில் நடத்துவார். குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் திட்டங்கள் தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி நிச்சயம். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் உன் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். என் சுய புத்தியை சாராமல் உண்மையே சார்ந்து வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற சகல போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளை உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கி ஆசீர்வதித்தருளும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.